அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த பையன் போட்டோ கூட நான் எடுத்து வச்சிருந்து அங்க வந்து மீடியாட்டி எல்லாம் காமிச்சேன். அந்த பையன் யாருன்னே தெரியல, சொல்லுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வேணா பிளான் பண்ணி பண்ண மாதிரி தாங்கண்ணா இருக்கு. எதுவுமே எதிர்த்து நடந்த மாதிரி இல்ல. கூட்ட வரை இருந்தா இப்படிதான் தள்ளி இருந்திருக்கணும். அங்க இருந்து போர்ஸ் இப்படிதான் வந்திருக்கணும். பின்னாடி இருந்தா அங்க இருந்து தள்ளணும்னு நெசசிட்டியே கிடையாது. அங்க இருந்து வேணும்னே எல்லாருமே தள்ளிட்டு வந்து இப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தாங்கண்ணா இருக்கு. நாளை உயிர் பொழைச்சது இன்னைக்கு நான் பேசுறது எனக்கு நம்பவே முடியல. என்னால உண்மையில உயிரோடு இருக்குங்கிறது என்னால நம்பவே முடியலைங்க. எனக்குலாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. முன்னாடி எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க தெரியுங்களா? காலை வச்சு நச்சு மிதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பின்னாடி தாங்கண்ணா அந்த இடத்துல தான் நின்றுகிட்டு இருந்தேன். நான் உயிர் பொழைச்சதே அதிசயம் தாங்கண்ணா. உண்மையுமே அது நம்ம கண்டிப்பா சொல்லணும். ஜாமர் வச்சு ஆஃப் ஆன மாதிரி எந்த நெட்வொர்க்குமே இல்லைங்கண்ணா. யாருக்குமே போன் போகல. கேஎம்சிஹெச் இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல போனே போகல. எங்க வீட்டு உதவிக்கு போக முடியும். ஆனா போனவங்க வந்து நாங்க அங்கேயே தான் நின்று பாத்துட்டு இருக்கோம். அந்த ரூட்ல போற ஆம்புலன்ஸ் திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்ல விடுறாங்க. ஆனா பொதுமக்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்த நிறைய பேனர் இருந்தாச்சு. இதே வந்து தாங்கச்சிக்காரன் தாயாரையுமே பேனர் கிழிக்க மாட்டான். ஆனா பேனர் கிழிஞ்சிருக்கு. நிறைய பேத்துக்கு கூட வந்தவங்களுக்கு என்ன கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கத்திய வச்சு கிழிச்சிருக்காங்க. கத்திய வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு? எதுவுமே ஆகல. இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க. நாங்க ஆம்புலன்ஸ்காரன் டைரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அவங்க எடுத்தது 25 to 30 கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மொத்தமே 4 பேர் தான் இறந்தும் போயிருக்காங்க. ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது. இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு தெரியாம நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க. ஏன்னா உண்மை வெளியே வராம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாக்குறீங்க, நிறைய பேத்துக்கு கிழிச்சிருக்காங்க, நிறைய பேர்த்த போட்டு மிதிச்சிருக்காங்க. நிறைய விஷயம் உள்ள நடந்திருக்குது. எதுவுமே ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அதை பொதுமக்களே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. பொதுமக்களே நிறுத்தி ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் நீ கொண்டு வரதுக்கு அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்கம்மா. கட்சி துண்டை போட்டு உள்ள வந்திருக்காங்க. இது என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதை முதல்ல கொண்டு வாங்க வெளியே. ஏன்னா வெளியே கொண்டு வராம பொதுமக்கள் நிறைய பேர் இது உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதை முதல்ல வெளியே கொண்டு வர சொல்ற காவல்துறைக்கு சரியான விசாரணை நீங்க எடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே போயிட்டு போகட்டும். இது வந்து கட்சி மீட்டிங் மாநாடு இதெல்லாம் தவிர்த்துருங்க. ஒரு பொதுமக்கள் ஒரு ரசிகனை பார்க்க, ஒரு தலைவனை பார்க்க, ஒரு ரசிகனை பார்க்க வராங்க அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனா காவல்துறை எந்தவித சப்போர்ட்டுமே நமக்கு கொடுக்கல. மக்கள் மண்டிட்டு தான் உரிமை பெறணும். எத்தனை நாளைக்கு மண்டிக்கிட்டே இருக்க முடியும்? அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கட்சின்னு பேசுறாங்க. கட்சியை விடுங்க. நீங்க அடிப்படை உரிமை எல்லாமே கிடைச்சிருச்சா? வந்து நிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே. இந்த இடத்துல இத்தனாயிரம் பேர் இருந்தாங்க. போலீஸ் யாருமே ஒருத்தர் கூட உள்ள இல்லையே. எல்லாருமே அங்க முன்னாடியே ஸ்டாப் ஆயிட்டாங்களே. ஏன் ஸ்டாப் ஆனாங்க? உள்ள வந்திருக்கலாம்ல. எல்லாருமே கடைசியா உள்ள வராங்க. ஏன்னா நிறைய துறை இருக்கவங்க எல்லாருமே, அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே அடுத்த 10 நிமிஷத்துல வராங்க. இங்க 7:30க்கு முடியுது. நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். 7:30க்கு முடியுது. 8 அரை மணி நேரத்துல கேஸ் எடுத்துட்டு போறாங்க. ஆம்புலன்ஸ்காரங்க எல்லாரும் 8:15க்கு அவங்க உள்ள இருக்காங்க. சென்னையில இருக்கவங்க எல்லாரும் இங்க எப்படி வந்தாங்க? அதை யோசிச்சிங்களா யாராச்சும்? யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. டக்குன்னு பேசிடுறீங்க. அதனால உண்மை என்னன்னு முதல்ல வெளியே கொண்டு வாருங்க. என்ன திடீர்னு லைட் ஆஃப் ஆனது என்ன நடந்தது? நிமிஷம் அந்த நேரத்துல அந்த 10 ரூபாய் பாட்டில் பேசுனது கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு. என்ன நடந்தது? இந்த திமுக காரனுங்க ஏன் இத்தனை அநியாயம் பண்றானுங்க? இத்தனை நாள் எங்க போனானுங்க? ஏன் பேச வேணாங்கிற? எதுக்கு இவ்வளவு கலவரம் எப்படி நடந்தது? இவ்வளவு கலவரம் எப்படி நடந்தது? இது ஏதாவது நிவர்த்தனம் பண்ணணுங்க. ஏதாவது செய்யணும். ஆமா, சதிதான். இது சதிதான் பண்ணிட்டாங்க. மக்களை சதி பண்ணிட்டாங்க. மக்களே சதி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நாங்க தான் தூக்கி கொடுத்துட்டு இன்னைக்கு நாங்க தான் தவிர்த்து கிடக்குறோம். பலி இல்ல. ஒரு ஆளு கூட மயக்கம் போட்டு விழல. இங்க மட்டும் எப்படி அவ்வளவு தெளிவா மயக்கம் போட்டு விழுந்தாங்க? கோட்டை செந்தில் பாலாஜி கோட்டை அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த கோட்டை அவங்கள கைப்பற்றலாம்னு பாக்குறாங்களா? அடுத்த ஆள் வரக்கூடாது யாருமே. குடும்பாட்சியாவே இருக்கணுமா? மத்தால எதுலுமே நிக்க கூடாதா? நடிகர் பார்க்கலான்னு வந்திருப்பாங்க சில பேர். கட்சிக்காரன் சில பேர் வந்திருப்பாங்க. ஒரு ஆர்வத்துல அவங்கள போய் படத்தில் நடிக்கிற வர்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறது கூட வந்திருப்பாங்க. அதுக்காக இந்த மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டது பரவாயில்லைங்களா? இதுக்கு இவருக்கு சம்பந்தமா இல்லையா? இல்ல இந்த கோட்டையாளருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா? உயிர் போயிருச்சு. இப்ப எங்களுக்கு என்ன? எங்களுக்கு பணமெல்லாம் வேண்டாம். நிதி உதவி தலா 10 லட்சம் அதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு பொண்ணு சூடாட வேணும். இதுக்கு வழி சொல்லுங்க நீங்க. அந்த பிள்ளை 2 வயசு பிள்ளை விட்டு வந்திருக்குது. அந்த பிள்ளைக்கு அப்பா இல்ல. அந்த பிள்ளை எப்படி நாங்க கரையாத்திர சின்ன குழந்தைய வச்சுனாங்க? இப்படி பண்ணிட்டாங்க, சதி பண்ணிட்டாங்க. பரவாயில்லைங்களா? விஜய் அதாவது வந்துங்க, அவர் பேச 10 நிமிஷத்துல இருக்கவே கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் ஆனது அப்பவே ஆம்புலன்ஸ் ரெடியா நிக்குது. எதுவுமே இல்லாத அசம்பிள் ஆகிற இடத்துல 40 ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்து நிக்குது? ஒண்ணுமே பிரச்சனை இல்லப்பா. நல்லா பேசிட்டு இருக்கிற எதுக்கு 40 ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது? சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. தண்ணி பாட்டில் வீசுறாங்க. அந்த தண்ணி பாட்டில் கொடுத்து எல்லாம் மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி விழுறாங்க. கூட்டத்தில் அதிகமா போட்டு நெரிசல்ல போட்டு மிதிச்சுட்டாங்க. மிதிச்சா என்ன உசுரதான் போக செய்யும்? இந்த மாதிரி அசம்பாதம் நடந்திருக்குது.